நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் எரேமியா 30:8 அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, யாருடைய நுகம்னு நம்ம பார்த்தோம்னா, கடன் பிரச்சனையில் நீங்கள் வாடிக்கொண்டு இருக்கலாம், அல்லது நோயினால் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு காரியமும் வாய்க்கலையே என்று சொல்லி சுற்றிலும் கட்டப்பட்டவர்களாக வாழ வழியே தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட நுகத்தை கர்த்தர் உங்களை விட்டு உடைத்து போடுவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக அவனை துரத்தி கொண்டு கொலை செய்யும்படியாக துரத்தி வந்தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவனுடைய நுகத்தடிகளை தாவீதை விட்டு அகற்றி போட்டார் தேவாதி தேவன். அதே போல் உங்களுக்கு சத்துருவாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த சத்துருடைய நுகத்தடிகளை உங்களை கழுத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் கூட திருமணத்திற்கு பிறகு 2 தடவை கடன் பிரச்சனையினால் வாடினோம். ஆனால் அந்த 2 தடவை என் தகப்பன் அழைத்து எல்லா கடன்களையும் கொடுத்து எங்களை அவனுடைய நுகத்தடியிலிருந்து விடுவித்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நுகத்தடியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனை உங்களை அழுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன்.